அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மீ புஷ்பாவின் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோங்க. இப்போ இந்த மீன் வாழை மீனுங்க. கிராமத்தெல்லாம் சுண்ணாம்பு வாழைன்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிற சுண்ணாம்பெல்லாம் கீழே கல்லில் போட்டு தேய்ச்சிட்டு நல்லா வெள்ளையாயிடும், சுத்தமாயிடும். வாழை மீன்லேயே பல ரகம் இருக்குதுங்க. வறுத்து சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இதில் முள் இருக்காதுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாழை மீன் வறுவல் பொரியலுக்கு தேவையான பொருளை பார்க்கலாங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள், உப்பு, பொட்டுக்கடலை மாவு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை மாவு மீனில் போட்டு வறுத்தா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மசாலாவெல்லாம் ஒன்று சேர்த்து மீனை போட்டு ஊற வச்சிடலாம். இந்த மசாலாவில் தண்ணி ஊற்றி இதுமாரி நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு மீனை இந்த மசாலாவில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. அடுப்பில் தவா வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுது. இப்போ மீனை எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுன்னா திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்க்கறதுனால மீன் வறுவல் நல்லா தூக்கலாக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு தடவை இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துடுதுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். இது முள் இல்லாத வாழை மீனுங்க. இது நல்ல வித்தியாசமான முள் இல்லாத வாழை மீன் வறுவல் ரெடி ஆகிடுதுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுறீங்க. தேங்க்யூ.